இதனை 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. கையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் பிடித்தபடி பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொண்டு வரப் போகிறது என்பதை அனுபவிக்க தயாராகுங்க. இந்த வீடியோவை சேமித்து வையுங்க. தினமும் இதற்கு திரும்பி வாங்க. ஏனெனில் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் 2 மிகவும் சக்தி வாய்ந்த சக்திகளை ஒன்றாக இணைக்கிறது: சொற்கள் மற்றும் தண்ணீர். தண்ணீர் இயற்கையில் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. அது அதை சுற்றியுள்ள அனைத்தையும் உறிஞ்சிக் கொண்டும் அது நோக்கத்தை உறிஞ்சுகிறது. அது ஆற்றலை பதிவு செய்கிறது. நீங்க ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை கையில் பிடித்துக்கொண்டு ஏதாவது அறிவித்து பின்னர் அதை குடிக்கும்போது அந்த நோக்கத்தை உங்க உடலின் ஒவ்வொரு அணுவிற்கும் கொண்டு செல்கிறீர்கள். இதை இப்படி செய்யுங்க. ஒவ்வொரு காலையும் நீங்க விழித்தவுடன் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. அதை 2 கைகளாலும் பிடிங்க. கண்களை மூடுங்க. அமைதியாகவும் கவனத்துடனும் இந்த வார்த்தைகளை கூறுங்க: நான் எனக்காக அமைக்கப்பட்ட அனைத்துடனும் இணைந்திருக்கிறேன். எனக்கு சொந்தமானது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எனக்காக தயாரித்ததை நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாதைகள் திறந்துள்ளன. என் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு தண்ணீரை மெதுவாக குடியுங்கள். அவசரப்பட வேண்டாம். தண்ணீர் உங்கள் உடலுக்குள் இறங்குவதை உணருங்க. ஏனெனில் இப்போது அது வெறும் தண்ணீர் அல்ல, அது உங்கள் நோக்கத்தை ஏந்தி வருகிறது. இதனை 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாள் தவறினால் எண்ணிக்கையை மீண்டும் தொடங்குங்க. ஏனெனில் மீண்டும் மீண்டும் செய்வதே அந்த நோக்கத்தை உங்கள் உள்ளத்தில் பதிய செய்கிறது. உள்ளத்தில் பதிந்ததுதான் வெளியில் வெளிப்படும். முதல் சில நாட்களில் உங்களுக்கு வேறுபாடு எதுவும் உணரப்படாமல் இருக்கலாம். இருந்தாலும் தொடருங்க. 2வது வாரத்தில் உங்களுக்குள் ஏதோ மாற்றம் ஆரம்பமாகும். முன்பு இல்லாத தெளிவு தோன்றும். காரணமில்லாத அமைதி தோன்றும். நீங்க பார்க்க முடியாதிருந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்காக அமைது கொண்டிருக்கிறது என்ற உணர்வு வரும். 3வது வாரத்தில் உங்கள் சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்க. புதிய மனிதர்கள் தோன்றலாம், வாய்ப்புகள் உருவாகலாம், சில சூழ்நிலைகள் தானாகவே சரியாகலாம். நீங்க வற்புறுத்தாமல் கதவுகள் திறக்கலாம். நீங்க இதை ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்றால் கருத்துகளில் இதை எழுதுங்க: நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. இதனை நீங்கள் மற்றும் பிரபஞ்சம் இடையேயான ஒரு உறுதிமொழியாக எழுதுங்க. ஒவ்வொரு காலையும் இந்த வீடியோவிற்கு திரும்பி வாங்க. நீங்க தினமும் குடிக்கும் தண்ணீர் வெறும் தண்ணீராக இருக்கலாம், அல்லது அது ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கலாம். அதை மாற்றுவது நீங்க குடிப்பதற்கு முன் கூறும் வார்த்தைகள்தான். நன்றி.